காலியாகும். ஒரு பாத்திரம் காலியாக இருந்தால் மட்டுமே அதனுள் தண்ணீரை நிரப்ப முடியும் அல்லது ஏதாவது ஒரு பொருளை போட முடியும். நிறைவாக இருக்கிறது என்று கேட்டால் அதனுள் தண்ணீரை ஊற்றினாலும் அது வீணாய்த்தான் போகும் அல்லது பொருளை வைப்பதற்கு அதனுள் இடம் இராது. அதே போலதான் புனித பவுல் சொல்கின்றார், கடவுள் முன்பாக நாம் போய் நிற்கும்போது காலியான மனநிலையோடு போய் நிற்க வேண்டும். அதற்குள் எல்லாவற்றையும் போட்டு நிரப்பிக்கொண்டு போய் நின்றோம் என்று கேட்டால் நிச்சயமாக கடவுளால் எதையும் கொண்டு ஆசீராலும் சரி, அருளாலும் சரி, எல்லா வகையான செல்வங்களாலும் சரி நிரப்ப முடியாது. ஒருவேளை என் மனதிற்குள் நிறைய புண்ணியங்களை சேர்த்து வைத்து கொண்டு ஆண்டவரே நான் மிகப்பெரிய புண்ணியவான் என்று சொல்லி நின்றோம் என்று கேட்டால், நீ ஏற்கனவே புண்ணியவானாகத்தான் இருக்கிறாய், உனக்கு எதற்கு எனது ஆசீர் என்று சொல்லிவிடுவார். அதே போல பாவத்தை இறுக வைத்து கொண்டு அதை வெளியே எடுக்க முடியாது என்று போய் நிறைவாக வைத்து கொண்டால் கடவுளது அருள் நமக்குள் வந்து பாவத்தை களையவே களையாது. ஆகவே பாவமானாலும் சரி, புண்ணியமானாலும் சரி, எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு ஆண்டவரே நான் காலி பாத்திரம் என்று போய் நிற்கும் பொழுது கடவுளின் ஆசீர் மட்டுமே நமது உள்ளத்திற்குள் நிறையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன் உதாரணமாக வாழ்ந்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் சொல்கின்றார். அவர் கடவுளாக இருந்தாலும் கூட அவர்தான் எல்லா காலி பாத்திரங்களையும் எல்லா காலி உள்ளங்களையும் நிரப்புபவர். அப்படி இருந்தாலும் கூட அவர் மனிதராக பிறந்துவிட்ட காரணத்தால் நமக்கு ஒரு முன்னுதாரணத்தை சொல்லித் தருகிறார். பாருங்களேன், நான் கடவுளாக இருந்தாலும் கூட மனிதனாக பிறந்து விட்டதால் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பிறப்பிலும் தன்னை காலியாக்கி கொண்டார், வாழ்ந்த போதும் காலியாக்கி கொண்டார், இறப்பிலும் கூட தன்னை காலியாக்கி கொண்டார், அடக்கத்திலும் கூட தன்னை காலியாக்கி கொண்டு யாரோ ஒரு கல்லறையில் தான் போய் அவர் படுத்து கொண்டார். இப்படி இருந்ததால் கடவுள் எல்லா வகை அருளாலும் நிரப்பி அவரை உயர்த்தி தனது வலப்பக்கத்தில் அமர வைத்தார் என்பதைத்தான் புனித பவுல் சொல்கின்றார். இப்போது சொல்லுங்கள், கடவுள் முன்பாக நாம் போய் நிற்கும் பொழுது நிறைவாக நிற்க வேண்டுமா அல்லது காலியாக நிற்க வேண்டுமா?